குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. கடவுள் அருள் டிவி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். ஸ்ரீ சோபகிருது வருடம் பங்குனி மாதம் 30ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. இது தமிழுக்கு. ஆங்கிலம் 12/4/2024ஆம் ஆண்டு. திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் 6:05. திதி இன்று மாலை 5:47 வரை சதுர்த்தி, பின்பு பஞ்சமி. நட்சத்திரம் இன்று அதிகாலை 5:16 வரை கிருத்திகை, பின்பு ரோகிணி. நாமயோகம் இன்று காலை 7:59 வரை ஆயுஷ்மான், பின்பு சௌபாகியம். கரணம் மாலை 5:47 வரை பத்திரை கரணம், பின்பு பவகரணம். அமிர்தாதி யோகம் காலை 6:16 வரை சித்த யோகம், பின்பு மரண யோகம். நல்ல நேரம் காலை 9:30 10:30 வரை, மாலை 4:30 5:30 வரை. ராகு காலம் பகல் 10:30 12 மணி வரை. யமகண்டம் மாலை 3 மணியிலிருந்து 4:30 வரை. குளிகை காலை 7:30 9 மணி வரை. சுபவேளைக்கான ஒரு நல்ல நேரம் மதியம் 12:30 முதல் 1:30 வரை. மாலை 6:30 7:30 வரை. வார சூலம் மேற்கு. பரிகாரம் வெள்ளம். சந்திராஷ்டம நட்சத்திரம் அஸ்தம். சித்திரை நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம். இன்று என்ன செய்யலாம்? இன்னைக்கு வெள்ளிக்கிழமை அப்படின்னு சொன்னால் மகாலட்சுமியினுடைய வழிபாடு. இன்னைக்கு என்ன அப்படின்னா சக்தி கணபதி விரதம். இன்னைக்கு சதுர்த்தியும் இருக்கு. சக்தி கணபதி விரதம், அதாவது பிள்ளையார் விரதம் இருந்து செய்வாங்க. அது நிறைய பேர் பெண்கள் மட்டும் செய்யக்கூடிய குமுறக்கூடிய, அதாவது இந்த கொழுக்கட்டை, பால் கொழுக்கட்டை அதெல்லாம் செஞ்சு வச்சு பெண்கள் மட்டும் விநாயகர், அதாவது பிள்ளையார் வழிபாடு அப்படின்னு சொல்லுவாங்க. அது செய்யக்கூடிய நாள் என்று. அதே போல இன்னைக்கு வெள்ளிக்கிழமை என்பதால் மகாலட்சுமி வழிபாடு செய்யுங்க, சிறப்பாக இருக்கும். இன்னைக்கு ஒரு பரிகாரம் சொல்றேன். அதாவது என்னன்னா, நிறைய பேருக்கு நகையை வச்சுட்டு மீட்க முடியாம கஷ்டப்படுவாங்க. அதே மாதிரி தீராத கடன் இருக்கும். முதல்ல வெள்ளிக்கிழமை அப்படின்னா மகாலட்சுமிக்கு உகந்த நாள். இன்னைக்கு என்னன்னா சுக்கிரனுடைய ஒரு நாள். மொச்சை பயிர் வாங்கி ஒரு 100 கிராம் மொச்சை பயிர் வாங்கிக்கோங்க. அதை வெள்ளை துணியில கட்டி காலையில 6 to 7 பீரோக்குள்ள வச்சிருங்க. வச்சுட்டு அது மாசத்துக்கு ஒரு முறையோ, அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வாரம் வாரம் மாத்தணும்னு நினைச்சாலும் மாத்தலாம். சரி, வாரம் வாரம் மாத்துறோம்னா அந்த மொச்சை பயிரை என்ன செய்யறது அப்படின்னு ஒரு கேள்வி. அதை ஒரு கிண்ணத்திலேயோ இல்லை ஒரு மண் சட்டிலையோ குடுவையிலையோ போட்டு சாமி கிட்ட வச்சிருங்க. இது அந்த மாதிரி செய்யும் போது நீங்க அடமானத்தில் இருக்கின்ற நகையை மீட்கலாம். அது ஒண்ணு. சரி, தீராத கடன் தீர்க்கணும், தீர்க்கவே முடியல, வட்டியே கட்டிட்டு இருக்க அப்படின்னா வேப்பம்பூ இப்போ சீசன் தான், நிறைய இடத்துல வேப்பம்பூ கொட்டி கிடக்குது. இந்த வேப்பம்பூவை எடுத்துட்டு வந்து அம்மன் காலடியில வச்சு தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வேண்டிக்கிட்டு வரணும். அம்மா தாயே, என்னுடைய கடனை தீர்த்து வை, வட்டியே கட்டிட்டு இருக்க, என்னால் முடியல, நான் சம்பாதிக்கிற சம்பாதனை அத்தனையும் வட்டிக்கே போகுது, இந்த கடனை தீர்த்து வை அப்படின்னு சொல்லிட்டு வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை இந்த அம்மன் காலடியில் வச்சு வாங்கிட்டு வரணும். அதை நீங்கள் ஒரு துணி மூட்டையில் கட்டி கூட கொடுத்து வச்சு வாங்கலாம், இல்லை ஒரு பேப்பரில் கட்டி கொடுத்து கூட வச்சு வாங்கலாம். ஏன்னா அப்படியே கொடுத்தா வாங்க மாட்டாங்க. எடுத்துகிட்டு வந்து ஓடுற தண்ணியில் விட்டுடணும், வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரக்கூடாது. அப்படியே போயிட்டு ஓடுகின்ற தண்ணியில் அதை அப்படியே பிரித்து கொட்டிட்டு வந்தீங்கன்னா அது எப்படி அந்த தண்ணியில் அடிச்சுட்டு அதே மாதிரி உங்கள் கடன்லாம் விரைவில் தீரும். இந்த 2 பரிகாரத்தையும் செய்யுங்க. மொச்சை பயிர் நாளைக்கு, அதாவது வெள்ளிக்கிழமை இன்று காலையில் 6 to 7 மொச்சை பயிரை மூட்டை கட்டி பீரோக்குள்ளே வைங்க. அதே மாதிரி கோவிலுக்கு சென்று
வேப்பம்பூவை கொண்டு போய் கொடுத்து வச்சு வாங்கிட்டு வந்து ஓடுற தண்ணியில் விடு. சரிங்களா? சரி, இன்று என்ன செய்யலாம், அதாவது நட்சத்திர பிரகாரம் இன்று என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ரோகிணின்னும் போது சீமந்தம் செய்யலாம், பெயர் சூட்டலாம், விருந்துண்ணலாம், உபநயனம் பண்ணலாம், படிக்கலாம். அதாவது புதுசாக படிக்கணும்னு ஆரம்பிக்கிறவங்க படிக்கலாம். அதே மாதிரி கிரகப்பிரவேசம் செய்யலாம், கும்பாபிஷேகம், நவக்கிரக சாந்தி செய்யலாம். இப்போ யாருக்காவது பரிகாரம் செய்யணும்னா நவக்கிரக பரிகாரம் செய்யணும், அன்னைக்கு செய்யலாம். வியாபாரம், புத்தகங்கள், அதே மாதிரி பத்திரிகை பிரிண்ட் பண்ணுறது, கடன் வாங்க, கடன் தீர்க்க, கிணறு வெட்ட, திருமணம் பண்ண, பதவி ஏற்க, தங்கம் வாங்க. இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா தங்கம் வாங்கினீங்கன்னா, ஒரு குண்டுமணியாவது வாங்கினீங்கன்னா அந்த தங்கம் காலம் முழுக்க உங்ககிட்டயே இருக்கும். அது வெளியில் போகாது, அடமானத்துக்கோ எதுக்கும் போகாது. அதனால் ரோகிணி நட்சத்திரத்தில் தங்கம் வாங்கலாம், வெள்ளி வாங்கலாம், மிக சிறப்பாக இருக்கும். சரி, இன்னைக்கு என்ன கொண்டு செல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பச்சை கற்பூரம், சுருள் பட்டை அப்படின்னு ஒன்று இருக்குது, எல்லாருக்கும் தெரியும். அந்த சுருள் பட்டை, அது கூட ஏலக்காய் வச்சு கொண்டு போங்க. ஒரு வெள்ளை துணியில் வச்சு கட்டி கொண்டு போங்க, மிக சிறப்பாக இருக்கும். சரி, இப்போ கோச்சாரத்தை பார்த்துட்டு நம்ம ராசி பலனை பார்க்கலாம். மீன லக்னம், லக்னத்துக்குள்ளே சூரியன், ராகு, புதன் வக்ரம் பெற்று இருக்கிறார். சுக்கிரன் மேஷத்தில் குரு பகவானும் சந்திர பகவானும் ரிஷபத்தில் மாந்தி. ஏன்னா சந்திரன் பார்த்தீங்கன்னா 8 மணிக்கு மேலே தான் உங்களுக்கு ரிஷபத்துக்கு வருகிறார். கன்னியில் கேது, கும்பத்தில் அங்காரக பகவானும் சனி பகவானும் இணைந்து இருக்கிறார்கள். 12 ராசிக்கான பொது பலனையும் முதலில் மேஷ ராசிக்கான பொது பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம். அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே, இன்றைய தினம் வரவும் இருக்கும், செலவும் இருக்கும். சுபமான ஒரு நாள் அப்படின்னு கூட சொல்லலாம். செலவு அப்படின்னு பார்க்கும்போது குடும்பத்திற்கான தேவைகளை செலவு செய்யக்கூடிய, நிறைவேற்றக்கூடிய ஒரு தருணம். உயர் அதிகாரிகள் அறிமுகம்லாம் கிடைக்கும். கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவன், இருவரும் சேர்ந்து சிறுதூர பயணங்கள் சென்று வரக்கூடிய ஒரு வாய்ப்பு. உயர்ந்த பொருட்கள், அதன் மீது மட்டும் ரொம்ப கவனமாக இருங்க. நீண்ட நேரம் கண் விழிப்பதை தவிர்த்தால் ஆரோக்கியம் நன்றாக இருக்கணும். வியாபாரம் சார்ந்த துறைகளில், விற்பனை சார்ந்த துறைகளில் ஆதாயம் கிடைக்கின்ற ஒரு நாளாக இன்றைய தினம் இருக்கு. இன்றைய நாள் சுபம் நிறைந்த நாளாகவும் சுப செலவு நிறைந்த ஒரு நாளாகவும் இன்னைக்கு இருக்கு. அதிர்ஷ்ட இசை தென்கிழக்கு திசை, அதிசயம் 9ஆம் எண் அதிர்ஷ்ட சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கும். பரணி நட்சத்திரக்காரர்கள் மட்டும் இன்றைய தினம் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் ஆதாயம் ஏற்படும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, எந்த ஒரு விஷயத்திலையும் அலட்சியம் காட்டாமல் இன்னைக்கு செயல்படுங்கள். நீங்க கொண்டு செல்லுகின்ற பொருட்கள், உடைமைகள், அதாவது லேப்டாப்பு, ஃபோனு, விலையுயர்ந்த பொருட்கள், இதிலெல்லாம் இன்னைக்கு கவனமாக இருங்க. அதே மாதிரி சந்தேக உணர்வுகளை தவிர்த்துருங்க. அதனால் உங்களுக்கு மன வருத்தங்கள் நேரிடக்கூடிய ஒரு தருணம். வியாபாரத்தில் போட்டிகள்லாம் அதிகரிக்கும். வேலை சார்ந்த ரகசியங்களில் விவேகம் வேண்டும். அதே மாதிரி எதிர்பார்த்த சில உதவிகரம் கிடைக்கும். இன்னைக்கு அலைச்சல்கள் ஏற்படுகின்ற ஒரு நாளாகவும் இன்னைக்கு இருக்கு. அதனால அமைதியோடு எதையும் செய்யுங்கள், சிறப்பாக இருக்கும். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு திசை, அதிர்ஷ்ட 1ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் காவி நிறத்தை பயன்படுத்துங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் கவனம் தேவை. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் போட்டிகள்லாம் அதிகரிக்கும். அப்படி வெளியில போகும்போது நீங்க ஒரு துண்டு தேங்காய் எடுத்து சாப்பிட்டுட்டு போங்க, சிறப்பாக இருக்கும். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மிதுனராசி நேயர்களே, பிள்ளைகள் எல்லாம் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இன்னைக்கு செயல்படக்கூடிய ஒரு தருணம். அதே மாதிரி வாழ்க்கை துணைவர் வழியில ஒரு சந்தோஷம் இன்னைக்கு கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்கும். நல்ல ஒரு செய்தியும் இன்னைக்கு கிடைக்கும். வெளியூரில் வேலை பார்க்கும், இப்போ இங்கே இருக்காங்க, வெளிநாட்டில் வெளியூர்லலாம் வேலை பார்க்குறாங்கன்னா அவர்கள் மூலமாக
மனைவிக்கு நல்ல செய்தி கிடைக்கின்ற ஒரு வாய்ப்பு இன்னைக்கு இருக்கு. வண்டி வாகனங்களை சரி செய்யக்கூடிய ஒரு தருணம். நீண்ட நாள் நண்பர்களின் சந்திப்பெல்லாம் கிடைக்கும். வியாபாரத்தில் இருந்து வந்த நெருக்கடிகள்லாம் படிப்படியாக குறையும். வேலை சார்ந்த சில முடிவுகளை எடுப்பீங்க. மனதளவில் இருந்து வந்த கவலைகள் எல்லாம் விலகும். இன்றைய நாள் உங்களுக்கு பாராட்டுகள் நிறைந்த நாளாகவும் இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 9 அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு சந்தோஷம் நிறைந்த ஒரு நாள். திருவாதிரை நட்சத்திரக்காரர் சங்கடங்கள்லாம் இன்னைக்கு விலகும். புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு மன கவலைகள் விலகக்கூடிய ஒரு நாள். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, இன்றைய தினம் சாமர்த்தியமாக செயல்பட்டு நினைத்ததை, அதாவது நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை செய்து முடிக்கக்கூடிய ஒரு தருணம். நெருக்கமானவர்கள் ஒத்துழைப்பெல்லாம் கிடைக்கும். உங்களோட வேலை பார்க்கிறவர்கள், சக ஊழியர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பார்கள். எதிர்பார்த்து சில உதவிகரம்லாம் உங்களுக்கு சாதகமாக அமையும். வித்தியாசமான அணுகுமுறைகளால் லாபத்தை மேம்படுத்துவீங்க. வேலை செய்யும் இடத்தில் மாற்றங்கள் ஏற்படும். உடல் ஆரோக்கியம் தொடர்பான பிரச்சனைகள் எல்லாம் விலகும். கல்வியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். மாணவர்களுக்கு இன்றைய நாள் வெற்றி நிறைந்த ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு. அதிர்ஷ்ட திசை வடக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 1 அதிர்ஷ்ட நிறம் ஆழ்ந்த நீல நிறத்தை பயன்படுத்துங்க. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கும். இன்னைக்கு பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கின்ற ஒரு நாள். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றம் இன்னைக்கு இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, பிரார்த்தனைகள் எல்லாம் நிறைவேறக்கூடிய ஒரு நாள். ரொம்ப நாளா நீங்க பிரார்த்தனை வச்சிருக்கீங்க, செய்ய முடியலன்னா இன்னைக்கு அது நிறைவேறும். அக்கம் பக்கம் இருப்பவர்கள் ஒத்துழைப்பெல்லாம் இன்னைக்கு கிடைக்கும். நண்பர்கள் வட்டாரம் விரிவடையும். வியாபாரத்தில் ஒப்பந்தங்கள்லாம் உங்களுக்கு இன்னைக்கு சாதகமாக அமையக்கூடிய ஒரு நாள். அதே மாதிரி வருமானம் குறித்து, அதாவது இன்னைக்கு வருமானம் நல்லா வரணும், இன்னைக்கு வியாபாரம் பண்ணுறவங்கெல்லாம் இன்னைக்கு நல்ல வருமானம் வரணும், வியாபாரம் நல்லா நடக்கணும் அப்படின்றத நினைத்து அதுக்கான முயற்சிகள் இன்னைக்கு மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. அதே மாதிரி உத்தியோகத்தில் பொறுமையாக கையாளுங்க, சிறப்பாக இருக்கும். உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தினீங்கன்னா இன்னைக்கு உயர்வு நிறைந்த ஒரு நாளாகவும் இன்னைக்கு அமையும். அதிசய வடகிழக்கு திசையின் 3 அதிர்ஷ்ட நிறம் ஆழ்ந்த மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு முயற்சிகள்லாம் மேம்படும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்கு. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு தருணம். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, இன்றைய தினம் எல்லா விதத்திலும் கவனத்தோடு இன்னைக்கு இருங்க. சந்திராசிரமம் இருக்கு. தர்ம காரியங்களில் ஈடுபாடு ஏற்படும். தந்தை வழியில் அனுசரித்து செல்லுங்கள். கருத்துகளுக்கு, உங்களுடைய கருத்துகளுக்கு மதிப்பு மரியாதை இன்னைக்கு கிடைக்கும். அதே மாதிரி கண் சார்ந்த பிரச்சனைகள் இருந்து வந்ததெல்லாம் இன்றைய தினம் கொஞ்சம் விலகி கண் பார்வையெல்லாம் ஏற்பட்ட பிரச்சனை குறையும். ஆராய்ச்சி சார்ந்த பணிகளில் வித்தியாசமான ஒரு அனுபவம் கிடைக்கும். விட்டு கொடுத்து செல்லுங்கள். அதன் மூலம் நல்ல சாதகமான வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு கிடைக்கும். வேலை செய்கிற இடத்துலையும் கொஞ்சம் விட்டு கொடுங்கள். கடன் தொடர்பான செயல்பாட்டில் கவனம் இன்னைக்கு தேவை. இன்றைய நாள் சில விஷயத்துல மட்டும் மனக்கவலைகள் விலகும். விநாயகர் வழிபாட்டை செஞ்சுட்டு போங்க, மிக சிறப்பாக இருக்கும். அதிர்ஷ்ட திசை தெற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 5 அதிர்ஷ்ட நிறம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் அனுசரித்து செல்லுங்கள். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவம் ஏற்படும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு கவனம் தேவை. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, துலாம் ராசி நேயர்களுக்கு மற்றவர்களின் எண்ணங்களை அறிந்து செயல்படக்கூடிய ஒரு தருணம் உங்களிடம் இன்னைக்கு ஏற்படும். அதே மாதிரி கமிஷன் சார்ந்த இந்த கமிஷன் ஏஜென்ட்டு இதெல்லாம் நடத்துகிறவங்கெல்லாம் இன்னைக்கு ஒரு வியாபாரத்திலேயோ எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் இந்த கமிஷன் சார்ந்த துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் இன்றைய தினம் நல்ல லாபங்கள் இன்னைக்கு கிடைக்கும்.
பெரிய மனிதர்களின் ஒத்துழைப்பு இன்னைக்கு கிடைக்கும். வியாபாரத்தில் முயற்சிக்கு ஏற்ற மேன்மை இன்னைக்கு ஏற்படும். அதே மாதிரி உடன் பிறந்த சகோதரர்களை அனுசரித்து செல்லுங்கள். மறைமுக திறமையால் உங்களுடைய மதிப்பு மரியாதை மேம்படக்கூடிய ஒரு நாள். மனதளவில் புதிய நம்பிக்கை இன்னைக்கு ஏற்படும். எந்த ஒரு விஷயத்தையும் சிந்தித்து செயல்படுங்கள். இன்றைய தினம் மிக சிறப்பாக இருக்கும். அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 9ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் இளமஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் வியாபாரத்தில் நல்ல லாபங்கள் ஏற்படும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மையான ஒரு நாள். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு நம்பிக்கை ஏற்படுகின்ற ஒரு தருணம். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே, புதிய நபர்களின் அறிமுகத்தால் சில மாற்றமான சூழல் ஏற்படும். குடும்ப உறுப்பினர்களிடத்தில் பொறுமை தேவை. பொன் பொருள் சேர்க்கை ஏற்படும். நீண்ட தூர பயணங்கள் செய்வதால் அதன் மூலம் நல்ல வாய்ப்புகள் கைகூடி வரும். மற்றவர்களிடம் தனிப்பட்ட விஷயங்களை சொல்வதை தவிர்த்திருங்க. உங்கள் வீட்டு விஷயமாகட்டும் இல்லை ஆபீஸ் விஷயமாகட்டும், அது அடுத்தவர்களிடம் பகிர்வதை தவிர்த்தால் மிக நன்மையாக இருக்கும். அதே போல் வாழ்க்கை துணர் பற்றிய புரிதல் இன்னைக்கு அதிகரிக்கும். நீண்ட நேரம் கண் விழிப்பதை தவிர்த்தால் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். இன்றைய நாள் அன்போடு எதையும் செய்யுங்கள். இன்னைக்கு அன்பு நிறைந்த நாளாக அமையும். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 2ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறத்தை பயன்படுத்துங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றமான நாளாக இன்னைக்கு அமையும். அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கைகூடி வரும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, உங்களுடைய பழக்க வழக்கங்களில் சில மாற்றங்கள் ஏற்படும். நினைத்த வேலையில் அலைச்சல்கள் உண்டாகக்கூடிய ஒரு தருணம். அதே மாதிரி உற்பத்தி தொடர்பான விஷயத்தில் பொறுமை தேவை. பழைய நினைவுகளால் மனதில் ஒரு விதமான சோர்வுகள் உண்டாகக்கூடிய ஒரு வாய்ப்பு. கால்நடைகள் பற்றிய புரிதல்லாம் அதிகரிக்கும். மற்றவர்கள் பற்றிய கருத்துக்களை சொல்வதை தவிர்த்திருங்க. மறதி தொடர்பான பிரச்சனைகள்லாம் ஏற்பட்டு நீங்கும். இன்றைய நாள் அமைதி நிறைந்த ஒரு நாளாக இருக்கு. அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 3ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் இளம் ஊதா நிறத்தை பயன்படுத்துங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய மாற்றங்கள் இன்னைக்கு ஏற்படும். பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு உடல்ல ஒரு சோர்வு இன்னைக்கு இருக்கும். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகள் எல்லாம் விலகும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, மகர ராசி நேயர்கள் இன்றைய தினம் சூழ்நிலையை அறிந்து எந்த ஒரு விஷயத்தையும் செய்வது மிக நல்லது. வர்த்தகம் சார்ந்த முதலீடுகளில் பெரியோர்களின் ஆலோசனை கேட்டு முடிவெடுங்கள். நீங்களா போயிட்டு எல்லாத்தையும் முதலீடு செஞ்சுட்டு அதன் மூலம் கஷ்டத்தை அனுபவிக்க வேண்டாம். அதனால் வீட்டில் உள்ள பெரியோர்களை இல்லை நல்ல உங்களுக்குன்னு ஒரு கொலிக்கு இருப்பாங்க, அவங்களையெல்லாம் கேட்டு முடிவெடுத்து முதலீடு செய்யுங்கள். உங்களுடைய அனுபவ அறிவால் சில முடிவுகளை எடுக்கக்கூடிய தன்மையும் இருக்குது. பிள்ளைகளின் தேவைகளை நிறைவேற்றி வைப்பீங்க. ஒரு தேவையில்லாத பேச்சு, சில பேர் எந்த ஒரு விஷயத்தை விளையாட்டாக பேசுவாங்க, அது ரொம்ப தவறு. அந்த விளையாட்டான பேச்சுகளை தவிர்ப்பது மிகவும் நன்மையை உங்களுக்கு இருக்கும். அதனால் என்னன்னா பகைமை, அதாவது தேவையற்ற பகையை இது குறைக்கின்ற வாய்ப்பு இருக்கும். மனதளவில் வித்தியாசமான கற்பனைகள் அதிகரிக்கின்ற ஒரு நாள். இன்றைய நாள் உங்களுக்கு புகழ் நிறைந்த ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு. அதிர்ஷ்ட திசை வடக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 6ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் சந்தன வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆலோசனை தேவை. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு தேவைகள் எல்லாம் நிறைவேறக்கூடிய ஒரு நாள். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு கற்பனா திறன் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, தன வரவு சிறப்பாக இருக்கும். இன்னைக்கு உங்கள் தேவைகளெல்லாம் நிறைவேற்றி கொள்ளக்கூடிய ஒரு நாள். தாய்மாமன் வழியில் ஒத்துழைப்பு கிடைக்கும்.
எந்த ஒரு விஷயத்தையும் உணர்ச்சி வசப்படாமல் நிதானமாக செயல்படுங்கள். அதன் மூலம் சிக்கல்களை குறைக்கின்ற ஒரு வாய்ப்பு கிடைக்கும். மனதளவில் வித்தியாசமான சிந்தனைகள்லாம் பிறக்கும். பயணம் சார்ந்த விஷயத்தில் ஒரு விதமான ஆர்வமின்மை ஏற்படும். கால்நடைகளால் சில விரயங்கள் ஏற்படும். புதிய வீடு மனை வாங்குவது சார்ந்த செயல்பாட்டில் விவேகத்தோடு செயல்படுங்கள். இந்த வீடுனா வாங்குறீங்க அப்படின்னா அந்த டாக்குமெண்ட்டெல்லாம் வாங்கி அது நல்லா படித்து பார்த்து வெரிஃபை பண்ணி வாங்குங்க. போட்டி நிறைந்த நாளாகவும் இன்னைக்கு அமையும். அதிசய கிழக்கு திசை, அதிசய எண் 5 அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறத்தை பயன்படுத்துங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு ஏற்படும். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிக்கல்கள்லாம் குறையும். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வேகத்தை விட விவேகம் வேண்டிய ஒரு நாளாக இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, தைரியமா சில முடிவுகளை எடுப்பீங்க. உடன்பிறப்புகளால் அலைச்சல்கள் உண்டாகும். பெரியவர்கள் இடத்தில் விவாதங்களை தவிர்க்க வேண்டியது அவசியம். தாயின் ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்தில் கவனம் தேவை. விளையாட்டு தொடர்பான துறைகளில் அரசு உதவிகள் சாதகமாக அமையும். அடுத்த இனத்தவர், அதாவது உங்களுக்கு எதிராக எதிர்பாலினம் அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்களுடைய விஷயத்தில் ரொம்ப பொறுமையாக இன்னைக்கு செயல்பாடு இருக்கட்டும். அதே போல் உங்களுடைய அதாவது சொல்லுவாங்க ரசிக்கின்ற தன்மைன்னு சொல்லுவாங்க, அதில் நிறைய மாற்றங்கள் ஏற்படும். இன்றைய நாள் மன நிறைவு நிறைந்த நாளாக இருந்தாலும் ஆரோக்கியத்தை பார்த்துக்கணும். கணவன் மனைவிக்குள்ளே விட்டு கொடுத்தல் இருக்கணும். 7 நாட்டு சனி நடப்பதனால் உங்களுக்கு விரயங்கள் ஏற்படுகின்ற ஒரு தருணம். அந்த விரயத்தை சுப விரயமாக மாற்றிக்கொள்ளுங்கள். முக்கியமாக ஆரோக்கியத்தை பார்த்துக்கணும். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 1 அதிர்ஷ்ட நிறம் வெளிர்நீல நிறத்தை பயன்படுத்துங்க. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் ஏற்படும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு கவனம் தேவை. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.